சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுவாமியுடைய பரிபூர்ணமான கிருபாகடாட்சம் உலகெங்கும் நிலவட்டும். இந்த திருத்தலம் திருப்புறக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கேட்டம். ஸ்ரீ ஏலாசமுந்திரி அம்பிகா சமேத ஸ்ரீ குண்டல கர்ணேஸ்வர சுவாமி ஸ்ரீ சிவபக்த ஆஞ்சநேய மூர்த்தி அனுகிரகமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்தலம். ஆஞ்சநேயர் கோயிலில் சிவனுக்கு அதிக முக்கியத்துவம், தனி சன்னதியில் சிறப்பு வாழ்ந்து திகழக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருப்புறக்காவல் திருத்தலம். இது ஒரு தொழில் அபிவிருத்தி ஸ்தலம். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலே மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். கல்வியிலே மேன்மையை தரக்கூடிய ஸ்தலம். என்ன காரியம் நினைச்சு வரோமோ ஒரு மண்டலம் 48 நாட்கள் கூட அந்த காரியங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். கண்கண்ட உண்மை. சனிக்கிழமை அமாவாசையில் வரக்கூடிய பக்தர்களே இதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஸ்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் இளந்தோப்பு அருகே திருப்புறக்காவல் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த ஸ்தலம் மூர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா குண்டல கர்ணேஸ்வர மூர்த்தின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன். ஸ்தல இறைவி பார்த்தீங்கன்னா ஏலாத சௌந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை. தனி சன்னதியில் சிவபக்த ஆஞ்சநேய மூர்த்தி. நவகிரகங்கள் தோஷங்கள் நீக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தியாக திகழ்கிறார். கோயிலுடைய தீர்த்தம் கணபதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கு ஆலயத்திற்கு அருகிலே ஓடக்கூடிய நதி. பழவாற்றங்கரை தன்னை முறையும் அவழக்கூடியன்னு சொல்கிறாங்க. இல்லை பழவாறு பழையாறு கணபதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த கோயிலுடைய ஸ்தல விருஷம் அசோகம். இப்படி சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்தால் ஏன் ராவணன் கொண்டு சீதையை கொண்டு அசோகவனத்தில் வச்சாலும் ராமனுடைய நினைவு சோகம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால அசோகவனத்தில் வச்சான். சோகங்கள் எல்லாம் நீர்க்கும் மரம் அசோகம். அசோகம்னா சோகம் இல்லாத அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அசோக மரம் இந்த ஸ்தலம் இருக்கு. இந்த ஸ்தலம் யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ எப்பேற்பட்ட சோகங்களும் அவர்களை விட்டு நீங்கி சுகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறை பற்றி பார்த்தோம்னா ராவண சம்ஹாரம். ராவணேஸ்வரனை வதம் செய்த ராமன் ஒரு சிவபக்தனை கொண்டு தோஷம் நீங்கிறதுக்காக பிரம்மஹத்தி தோஷம். ராவணனுடைய அப்பா பிராமணன், அம்மா அரக்கி. வழியில் அப்பா பிராமணனாக வருவதனால இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும்னா இன்னைக்கு சூரியன் மறையிறதுக்கு கூட ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணால் அவருடைய பாவம் தீரும்னு அகஸ்திய மாமுனிவர் சொல்கிறார். உடனே தன்னோட தூதர் ஆஞ்சநேயர் காசி க்ஷேத்திரம் போய் நான் சிவலிங்கம் கொண்டு வர நீங்கள் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு காசி க்ஷேத்திரம் மறந்து போவர். காலபைரவர்கிட்ட அனுமதி வாங்காமல் காசியில் சிவலிங்கத்தை எடுக்க காலபைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வாக்குவாதம். அதில் வாக்குவாதத்தில் வென்ற ஹனுமன் சிவலிங்கத்தை எடுத்து பறக்க முற்படுறார். சனீஸ்வர பகவான் தடுக்கிறார். சனீஸ்வரன் தன்னுடைய வாளால் விரைந்து வீசி எரிஞ்சுவிடுறார். சனி பலகாலம் தூரம் தாண்டி விடுறார். சனி விழுந்த இடம் தான் சனி சிக்னாப்பூர், சனி சிக்னாப்பூர்னு சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் தான் கல் மேலே பாறையின் மீது சனி விழுந்து சாபம் கொடுக்குறார். என்னையே பிடிச்ச முன்பால் அருந்து போக கடவுள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அகத்திய மாமுனிவர் சேதுக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து ஞான திருஷ்டியில் பார்க்குறார். முனிவர்கள் திருக்காலம் உணர்ந்தவர்கள். நடந்தது நடந்துருக்குது, நீ நடக்கவிருப்பது 3 காலத்தையும் உணர்ந்தவர்களும் திருக்கால ஞானிகள் ரிஷிகள்னு சொல்கிறோம். அதனால் அந்த பேர்பட்ட ரிஷிக்கு தெரியறதுனால கடல் மணலாத சிவலிங்கம் ஒரு செய்து அந்த லிங்கத்துக்கு பூஜைகளை செய்து பாவத்தை நீக்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு ஆஞ்சநேயர் காசிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்துன்னு வர நான் எவ்வளோ சிரமப்பட்டு இதுதான் முடிந்து இந்த லிங்கத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த நிறுவி பூஜை பண்ணாமல் நிலையற்ற மணலிங்கத்தில் பூஜை பண்ணிட்டு அகஸ்திய பெருமான இடத்துல கோபிச்சுகிறார் ஆஞ்சநேயர். நான் பூஜை பண்ண லிங்கம் நிலையற்ற லிங்கமா அப்படின்னா ஒரு துரியேனும் அதை அசைச்சு காண்பின்னு சொல்கிறார். அதனால் தன்னுடைய கைகளால் பேர்த்து முற்படுறார். அந்த மணலிங்கத்தை முடியல விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய வாழை கட்டி எடுக்கிறார். வால் அரும்பு கீழே விழுந்துள்ளார் ஆஞ்சநேயர். இன்றைக்கும் ராமேஸ்வரம் பக்கத்தில் அனுமந்த பள்ளம் அப்படின்னு ஒரு ஊர்
இருக்கு. ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து விழுந்த ஒரு க்ஷேத்திரம். அப்போ அந்த அகஸ்திய மாமுனிவர் அனுமனுடைய அந்த சக்தி பலத்தை இழந்த நிலையில காண்கிறார். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நீ சிவ அபவாதம் பண்ணிட்ட, இந்த சிவ அபச்சாரம் நீங்களும் வாழ் வளரணும்னா நீ வடதிசை நோக்கி சிவாலயங்களை தரிசனம் பண்ணா உன்னுடைய பாவம் தீரும்னு சொல்ல. ஏன்னா ஹனுமனுக்கு வாலிலே பலம், பீமனுக்கு கதையிலே பலம் அப்படின்னு ஒருத்தருக்கு விஜயனுக்கு வில்லிலே பலம் அப்படின்னு சொல்றது போல ஹனுமனுக்கு எங்கே பலம்னா அவர் கதையில இல்லை, அவருடைய வால்ல தான் பலம் இருக்கு. ஆஞ்சநேயருடைய சரீரம் ருத்ராம்சம், வால் சக்தி தேவியினுடைய அம்சம். அம்பாலே அந்த வால்ல இருக்கிறதா கைகி. அப்பேற்பட்ட வாழை இழந்ததை நினைச்சு வருத்தம் உள்ளார். வடதிசை நோக்கி சிவாலயங்களை தரிசனம் பண்ண, இந்த நதிக்கரை ஓரமா வந்து இங்கே ஸ்நானம் பண்ண யாரோ ஒரு வயசான அம்மா சிவனை ஆராதிக்கிறது நான் காதலை விடுறது. விழுந்து பார்க்கும்போது அந்த அம்மையின் இடத்துல தன்னோட குறைகள் எல்லாம் சொல்லி முறையிடுறார். இப்போ அந்த அம்மையார் சொல்ற, இந்த ஸ்தலத்துல இருந்து சிவனை ஆராதனை பண்ணி எனக்கு பிற்காலம் இங்கே பூஜை பண்றதுக்கு நபர்கள் இல்லை. சிவன் உன்னை நாடி வர வேண்டும் என்றால் சிவ அடியாருக்கு வேண்டுமனுச்சு சிவன் உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு மறைஞ்சு விடுறார் அந்த அம்மையார். இப்படி சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயம் சுவாமியே சிவவேதியராக வரார். சிவ ஆச்சாரியராகவே பரமேஸ்வரன் வந்து அவருடைய பாவங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நீ என்ன தருவேன்னு கேட்கிறார். என்ன வேணும்னு கேட்கிறார் ஆஞ்சநேய மூர்த்தி. சிவனால் உனக்கு அனுகிரகம் செய்யப்பட்ட உன் காதோடு ஒட்டி பிறந்த அந்த குண்டலத்தை எனக்கு செஞ்சீவிக்கு குண்டலம், அந்த பதவியை கொடுக்கறது அந்த குண்டலம் தான், இந்த குண்டலத்தை நீ எனக்கு தரணும்னு கேட்கிறார். ஏன்னா ஏன் ஆச்சாரியராக வராருன்னா ஆச்சாரியர்களால் மட்டும்தான் பக்தனுடைய கர்மாக்களை ஏற்கண்டு நீ சௌக்கியமாக ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் ரிஷி வழி பரம்பரையினர்களால் வந்தவர்கள் தான் இந்த ஆச்சாரியர்கள், சிவ வேதியர்கள் சொல்லக்கூடியவர்கள். சுவாமியே பல ஸ்தலங்களில் சிவாச்சாரியாராகவே வந்து அற்புதம் நிகழ்த்திய ஸ்தலங்கள் இருக்கு. திருப்பைநேரியில புதிசோறு கொடுக்குறார் திருநாவுக்கரசு. இங்கே சீர்காழிக்கு அருகே திருப்புருகாவூர் வெள்ளடையில சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புதிசோறு அந்த ஸ்தல சிவாச்சாரியாராக வந்து கொடுக்குறார். சுவாமியின் இடத்துல வேதங்கள் இல்லை, எல்லாராகவும் வந்து சுவாமி காட்சி நல்கியிருக்கார். பண்பி தாய் இறந்ததற்காக அந்த பண்டி குட்டிகளுடைய பசியை தீர்ப்பதற்கு சுவாமி தாய் பண்டியின் வழிவெடுத்து பால் கொடுத்ததாக தான் புராணங்கள் இருக்கு. தாயாக மாறி தாயுமானவராக பிரசவம் பார்த்த புராணங்கள் எல்லாம் இருக்கு. சுவாமியின் இடத்துல வேதங்கள் கிடையாது. அப்படி சிவாச்சாரியாராக ஏன் வருவான்னா ஒரு கர்மாவை நம்ம நீக்கிக்கணும்னா ஆச்சாரியர்களாக மட்டும்தான் நீக்க முடியும். பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் ராஜ்யத்துக்கு ஒன்று வேணும்னா அந்த மகரிஷிகள் இருப்பாங்க. அந்த ராஜ்யத்தினுடைய ரிஷிகள், ராஜகுருன்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களிடத்துல முறையிட்டு தான் தனக்கு வேண்டும் என்பதை யாக யஜ்யங்கள் மூலியமாக பெற்றுக்கொள்வார்கள். அப்படி அந்த ரிஷி வழி பரம்பரையினராக இருக்கக்கூடிய ஆதிசைவராக வரார் சுவாமி. இங்கே அவருடைய கர்மாவை ஏற்றுக்கிறதுக்காக சுவாமி கொடுப்பானா அப்படின்னு பார்க்கிறார். பற்றற்றவன் பரமேஸ்வரன் அடைய முடியும். இறைவன் நம்மளால எது கொடுக்க முடியாதோ அந்த நம்ம நிறமையில பற்றும் பிரியமும் வச்சுருக்கோமோ அதை வந்து சோதிச்சு கேட்டு பார்ப்பார். சிறுதொண்ட நாயனார் பெருந்தொண்டு பண்ணார். அவருடைய மகனையே கரியாக சமைச்சு கேட்டார். ஏற்பகை நாயனார்கிட்ட ஏற்கைக்கு பகையாக அவருடைய மனைவியவே கேட்டார். நான் இதுக்குள்ளே போனோம்னா ஒரு பெரிய அர்த்தங்கள் புதைஞ்சிருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால சுவாமி அந்த கேட்ட க்ஷணம் ஆஞ்சநேயர் தன் குண்டலத்தை கழித்து சிவபெருமானத்தில் அறுத்து பாதத்தில் சமர்ப்பணம் செய்து நமஸ்காரம் செய்ய அனுமன் சாபங்கள் நீங்கி அவருக்கு மீண்டும் வாழ் வளர்ந்த அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் திருப்புறத்தாவல். சனீஸ்வரனை கூப்பிட்டு தண்டிக்கிறார். நீ சாபம் கொடுத்ததுனால தான் சனி அனுமனுடைய வாழ இருந்தது. அதனால் இன்னையிலிருந்து யாருடைய எல்லா கிரகங்களும் யாருடைய தோஷங்களும் உங்களுடைய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றவர்களை தாக்காமல் இருக்கணும்னா திருப்புறக்காவல் இருக்கக்கூடிய ஹனுமனை வந்து தரிசனம் செய்தாலே நவகிரக வினைகள் போகும். இன்று முதல் ஆஞ்சநேயனுடைய வாழ்வே நவகிரக சக்திகள் இருக்கு கடவுள்னு சொல்றாங்க. அதான் இந்த வாழ் வழிபாடு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது. அதனால வாழ்ல 48 நாள் பொட்டு வச்சு வழிபாடு பண்ண கார்த்திகை சித்தியாகணும்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா வாழ்ல 9 கிரகங்களும் திருப்புறக்காவல் தளத்திலே ஈஸ்வரனால் அனுகிரகம் பண்ணப்பட்ட ஸ்தலம். சுவாமி இங்கே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. எப்போதுமே சுவாமியை தான் முதல்ல வணங்கி பரமேஸ்வரனை வணங்கி தாயார் அம்பிகை பரமேஸ்வரியை வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களை வணங்கணும். கிரகங்களை போய் வணங்கணும்னா நேராக போயிட்டு கிரகங்களை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த கிரகங்கள் சாப விமோசனம் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினால பெற்றிருக்கிறார். அதனால திருநள்ளாறு எடுத்துட்டோம்னா தர்பாரண்யேஸ்வரர் சொல்லியிருக்கார், என்னை யாரெல்லாம் தரிசனம் செய்து உண்மை வணங்குகிறார்களோ உம்மால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க. தர்பாரண்யேஸ்வரர் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வரர் பார்க்கணும். அதுபோல முதல்ல சிவாலயத்தில் போனால் சுவாமியை பார்த்து அம்பாவை பார்த்து வணங்கணும். அதுபோல இங்கே சிவனை வேண்டிண்டு அம்பாள்கிட்ட வேண்டின்றதை ஆஞ்சநேயர் தரக்கூடிய இடத்துல இருக்கார். சுவாமி அந்த பொறுப்பு கொடுத்து இங்கே அனுமனை வச்சிருக்கிறதுனால
என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையும் தந்துங்கிறதா அற்புதமான க்ஷணம். திருநாவுக்கரசர் பெருமானால பாடல் பெற்ற ஸ்தலம். ஐயனைத்தும் கலந்தெழு காவிரி செய்யனைத்தும் சென்றிடும் செம்புணல் பொய் அனைத்தும் புணரும் புறப்புக்கா ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையேங்கிறார். அதுதான் துன்பம். எப்பேற்பட்ட துன்பங்களும் போக முடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். எல்லாரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அதே அற்புதமான வாழ்வை பெறணும்னு பிரார்த்திச்சேன். ஓம் நம சிவாய. प्रभवे नमः वरसिद्धिकराय नमः